ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ப்ளவுஸை ஆரி கார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டிசைனில் கீழே ஒரு 2 லைன் ஜரி த்ரெட் வச்சு நான் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த செயின் ஸ்டிச்சஸ்க்கு மேலே ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு லைன் ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் மறுபடியும் சுகர் பீடு. அதுக்கப்புறம் ஒரு லைன் நான் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 to 12 லைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 3 mm ரவுண்ட் பீடை நான் சென்டராக வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொடியிலையும் நான் சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி இருக்கிற எல்லா கொடியிலையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த கடைசி கொடியில் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி 2 பீடாக கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் நீங்கள் எப்போ கொடுத்தாலும் நீங்கள் 2 பீடாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆரி கார்ட்லேருந்து நம்ம இந்த ப்ளவுஸை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பீட்ஸ்லாம் லூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ளவரில் ஒவ்வொரு பெட்டல்ஸோட அவுட்டர்லேயும் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவுட்டரில் கொடுத்துட்டு உள்ளே ஒரு 2 லைன் நம்ம சுகர் பீட் கொடுத்தா இந்த பெட்டல் ஃபில் ஆகிடும். இங்கே எண்ணாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த பெட்டல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்டரில் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அவுட்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு 2 லைன் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பெட்டல் ஃபில் ஆகிடும். நீங்கள் உள்ளே இந்த 2 லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்குறோங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் த்ரெட் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். உங்கள் சேரீயோட கலருக்கு நீங்கள் நல்ல சில்க் த்ரெட்டாக எடுத்து அந்த த்ரெட்டை நம்ம உள்ளே எம்போஸ்டாக கொடுக்குற மாதிரியும் கொடுத்துக்கலாம். இல்லை நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் வச்சு கூட நம்ம உள்ளே த்ரெட் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோன்ஸ்லாம் நான் இதுக்கு முன்னாடியே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் இதை சுற்றியும் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டோன்ஸ் நீங்கள் ஒட்டும்பொழுது எப்போவுமே நீங்கள் க்ளூ கொஞ்சம் நல்லா போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சமாக போட்டால் அது சீக்கிரத்தில் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனும் நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது அந்த ஸ்டோனோட எட்ஜிலலாம் சுகர் பீட்ஸ் கரெக்டாக நிற்கிற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் இதோட ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி எல்லாமே நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர் டிசைன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு மேலே இருக்கு இல்லையா இந்த லைனு, அதை இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம கீழே ஒரு 10 to 12 லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி மேலே ஒரு 8 லைன்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைனில் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் கொடுக்குறேன். ரவுண்ட் பீட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸாக கொடுங்க. சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் 2 கொடுத்துக்கலாம். ஆனால் ரவுண்ட் பீட் கொடுக்கும்போது எப்போவுமே ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் பீடே கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு 8 லைன்ஸ் கிட்ட கீழே கொடுத்த மாதிரியே மேலேயும் ஒரு சின்ன பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த செக்குடு பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரே சைடில் இருக்கிற லைன்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஒவ்வொரு லைனாக நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன்லாம் போடும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. சுகர் பீட்ஸ் ரொம்ப கேப் இல்லாமல் கரெக்டான ஸ்பேஸில் நீங்கள் போடுங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் போடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவே நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு மறுபடியும் த்ரெட்டை நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் எண்ணாட் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த அடுத்த லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் த்ரெட் எடுத்து அங்கேருந்து நம்ம பீட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லைனும் நம்ம போட்டுட்டு வரலாம்.
இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் இதே மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்குற லைன் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க லைனில் டச் பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் சுகர் பீட்ஸ் கொடுக்காம அந்த டச் ஆகிற இடத்துல த்ரெட் அப்படியே எடுத்து அந்த லைனுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் கொடுங்க. இப்போ இந்த எல்லா செக்கட்டும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போது இந்த கிராஸ் லைன்ஸோட சென்டரில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் சீக்வென்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களோட நீடில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சீக்வென்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட் எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் பீட் எடுங்க. இதே மாதிரி எடுத்து ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம கொடுத்து நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம எண்ணாட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த 3 இடத்துலையும் நம்ம பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இங்கே மட்டும் நம்ம எண்ணாட் போட்டு கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் எடுத்து அது மேலே அந்த த்ரெட்டை கொடுத்தோன்னா அங்கே நாட் விழுந்துடும். இந்த மாதிரி த்ரெட் எடுத்து உள்ள பீட்ஸ் கொடுத்து மறுபடியும் த்ரெட் எடுத்து அந்த பீட் மேலேயே இந்த த்ரெட்டை விட்டால் அங்கே நாட் விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக போடுற இடத்துல நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு நாட் இருந்தால் போதும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பாக்ஸும் ஃபில் பண்ணி முடிக்கலாம். நீங்கள் இந்த சென்டரில் கொடுக்குற பீட்ஸை வந்து 2 விதமாக போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, இந்த மாதிரியும் போடலாம். 3 பக்கமும் பீட்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக போடுற இந்த இடத்துல மட்டும் எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதை விட பெஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னா நம்ம ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு எண்ணாட் போட்டால் நமக்கு இன்னுமே ஃபினிஷிங் நல்லா வரும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடும் சீக்வென்ஸும் கொடுத்து அங்கே ஒரு எண்ணாட் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கத்தில் மறுபடியும் ஒரு ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸும் கொடுத்து அங்கே ஒரு எண்ணாட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பாக்ஸும் முடிச்சுட்டு இதோட ஃபினிஷிங் பார்க்கலாம். இதுதான் இதோட ஃபினிஷிங். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த பிக்ஸ் இது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.